இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி பேசலாமா? வாய்ப்புகள், சான்சஸ். வாழ்க்கையில் நிறைய இடங்களில் வாய்ப்பே நமக்கு கிடைக்கலன்றது நினச்சே நம்ம வாழ்க்கையில் நிறைய கோபங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஆனால் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கல, ஏன் அவங்க நமக்கு கொடுக்கல அப்படின்னு? ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு உறவு கூட நமக்கு 2 பேருக்கு சண்டையாக இருக்கும். மூணாவதாக ஒரு மனுஷன் வந்து நம்மக்கிட்ட என்னன்னு கூட கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம சைடை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல வாய்ப்பு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. இதே மாதிரி ஆஃபீஸில் ஒரு சான்சஸாக இருக்கட்டும், நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வந்து ரொம்ப தகுதியான ஒரு பர்சனாக இருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு கிடச்சிருக்காது, இன்னொருத்தருக்கு கிடச்சிருக்கும். ஏதோ ஒருத்துக்கு போகிறீங்க, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அந்த இடத்துல அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம இன்னொருத்தருக்கு கிடச்சிருக்கும். இதுலேருந்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நமக்கு டேலண்ட் இல்லைனா? கிடையாது. அது அந்த எதிராளியின் நம்மளை பார்த்துருக்கிற அந்த பொறாமை குணம், எங்கே அவங்களால நம்மக்கிட்ட மோதி இந்த ஸ்ட்ராங் காம்படிஷனில் அவங்களால ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு பயம். அவங்களோட அந்த பயத்துக்காக நமக்கு பல இடங்களில் வாய்ப்புகள் கொடுக்கப்படுறதே இல்லை. வாய்ப்புகள் கொடுக்கலன்னா என்ன? நம்ம வேறு ஒரு வகையில் அதை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த டேலண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம்.